உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் இலங்கையில் ஜனாதிபதியாக வர முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் செனரத்னா தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிட்ட 2000 ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் அச்சுறுத்தும் வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பமான வானிலை நிலைமைகள் குறித்து அவதானம் செலுத்துமா வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வரி விதிப்பால் ஆந்திராவில் இறால் ஏற்றுமதியில் 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு கவலை தெரிவித்துள்ளார். சாவோ பிரயாற்றில் 3 படகுகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் 40 பில்லியன் யூரோக்கள் சேமிப்பு என்னும் கனவுடன் ஆரம்பித்த பிரான்சுவா பெய்ரூவின் திட்டம் பொய்த்து போக நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து அவர் அரசாங்கத்தை விட்டு வெளியேறியிருந்தார். இந்நிலையில் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட செபஸ்டியான் லிகோர்னோ சர்ச்சைக்குரிய விடயம் ஒன்றை கையில் எடுத்துள்ளார். பிரான்சில் உள்ள முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாழ்நாள் கொடுப்பனவுகள் திட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றார். பல்வேறு தொழில்துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் 18ஆம் தேதி வியாழக்கிழமை கருப்பு நாள் என்னும் தொனிப்பொருளில் நாடளாவிய முடக்கம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். பிரான்சில் பல நகரங்களில் பொது போக்குவரத்தை இலவசமாக்கியுள்ளனர். இது சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக சிற்றுந்து பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்பதே நோக்கமாக உள்ளது. ஆனால் கணக்கீட்டு நீதிமன்றத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் அதில் 17 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலை கண்டித்து கட்டாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கட்டார் தலைநகர் டோகாவில் இந்த அவசர கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலந்தை தொடர்ந்து மற்றொரு நேட்டோ நாட்டுக்கு ரஷ்யா ட்ரோன் அத்துமீறி நுழைந்துள்ளது. ரஷ்யா நடத்திய தாக்குதலின் போது ஒரு ட்ரோன் ரோமானியாவின் வான்வெளி எல்லையை மீறி நுழைந்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெர்லினின் அடையாள சின்னமான பிரம்மாண்டமான வாயிலுக்கு முன்னால் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் காசாவில் இனப்படுகொலைக்கு முடிவு கட்ட கோரிக்கை வைத்துள்ளனர். சூரிச் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கட்டணம் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. ஆனாலும் அங்கு கல்வி கற்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்தபாடில்லை என்பது தெரிய வந்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த வாரம் 65 பேர் உயிரிழந்ததுடன் பல கட்டிடங்களும் சேதமாக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தனது குண்டுவீச்சு தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலின் போது 3 கோபுரங்கள் உட்பட 16 கட்டிடங்கள் தரமட்டமாகி இருக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். T20 வேகமாக 3000 ஓட்டங்களை எட்டியவர்கள் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரக அணித்தலைவர் முகமது வாசிம் இணைந்துள்ளார். பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளுக்கு கால்பந்து ஜாம்பவான் மெர்சி பரிசு ஒன்றை வழங்கியுள்ளார். இந்திய அணி வீரர்களுடன் கைகுலுக்கு தங்களது வீரர்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டில் போட்டி முடிந்ததும் இரு அணி வீரர்களும் கைகுலுக்கிக் கொள்வது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்து வருகின்றது. கால்பந்து ஜாம்பவானான அர்ஜென்டினா வீரர் லியோனோ மெஸ்ஸிக்கு உலகளவில் பெரும் ரசிகர் பட்டாளம் உண்டு. இந்தியாவிலும் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் களமிறங்கியதன் மூலம் இந்திய அணிக்கான 150வது போட்டியில் விளையாடும் 3வது வீராங்கனை என்னும் பெருமையை பெற்றார் ஹர்மன்பிரீத் கவுர் அவர்கள். இது இந்திய அணித்தலைவர் ஹர்மன்பிரீத் கவுருக்கு 150வது ஒருநாள் போட்டியாக இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.